விநாயகர் வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியமானதுங்க. மூலாதாரத்தில் இருப்பவர் விநாயகப் பெருமான். ஒவ்வொருனுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் மூலாதாரம் இருக்கு. அந்த மூலாதாரத்திலே உறைவு நிலையிலே அந்த இடத்துல பிள்ளையார் இருக்கார். அந்த இடத்துல நாகத்தினுடைய ரூபமாக அந்த இடத்துல மூலாதாரத்திலே உயிர் நிலை, பேரானந்த நிலை உறங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் இது இருக்குங்க. ஆக இந்த எல்லா ஜீவராசிக்கும் அதை தூண்டப்படும் போதுதான் அது பேரானந்தத்தை அனுபவிக்கின்றது. இந்த உலகத்தினுடைய ஆற்றல் சிவபெருமானனுடனான அந்த சம்பந்தம், அந்த பேரானந்த நிலையை ஏற்படுது. அப்போ இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு செய்தால் வாழ்க்கையிலே அடுத்தடுத்து வெற்றிகள் கிடைக்கும். இதுதான் ஒரு பெரிய ரகசியம். அப்போ இந்த விநாயக பெருமானை எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னா, எளிமையான வழிபாடு பிள்ளையார் வழிபாடு. மஞ்சள்ல பிடிச்சா பிள்ளையாரு, வெள்ளத்துல பிடிச்சா பிள்ளையாரு, சந்தனத்துல பிடிச்சா பிள்ளையாரு, தர்பையை சுத்தி போட்டா பிள்ளையாரு, கல்ல நிறுத்தினா பிள்ளையாரு, சாணிய பிடிச்சா பிள்ளையாரு, களிமண்ணை பிடிச்சா பிள்ளையாரு. எதை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையாரு தான். நமக்கு மனசுக்கு எதுல நம்ம பிடிச்சு வச்சாலும், ஒரு செல்போன்ல பிள்ளையாருன்னு வச்சாலும் அது பிள்ளையார் தான். ஆக இந்த பிள்ளையாரை வழிபாடு செய்வது மிக மிக எளிமை. கூப்பிட்டவுடனே பிள்ளையார் வந்துருவாருங்க. அவருக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கல்கண்டு கொடுத்தா போதும், சந்தோஷப்பட்டு போயிடுவார். நம்ம சந்தோஷம். எந்த தெய்வத்தை நாம் அழைத்தாலும் உடனே அந்த தெய்வம் வருவதற்கான வாய்ப்பு ஒன்று இருந்தாலும் அந்த தெய்வத்தை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். அந்த தெய்வத்துக்குன்னு பழம், பழகாரங்கள், ஏதோ ஒரு பக்ஷணங்கள், ஏதோ ஒரு பதார்த்தங்கள் அந்த இறைவனுக்கு படைக்கக்கூடிய விஷயத்தை அர்ப்பணம் செய்துதான் அந்த இறைவனை நாம் கும்பிடுறோம் இல்லையா? அப்போ பிள்ளையார் வழிபாடு மிக மிக அவசியம். அது ரொம்ப சிகரமானது என்னன்னா, அந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது. பிள்ளையார் தேங்காய் உடைக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது புடி செய்த அதிதீரா அப்படின்னு அவரை சொல்றாரு. யாரு? திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்றார். அப்போ எந்த சாமியை கும்பிட்டாலும் நிர்விக்னங்கள் கிடைக்கும், ஆனால் பிள்ளையாரை கும்பிட்டால் தான் பரிபூர்ணமாக நிர்விக்னம் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானுக்கே அந்த பாடத்தை உயர்த்தி அந்த சிவபெருமான்கிட்டயே தேங்காவை உடைத்த வாங்கியவர் பிள்ளையார். அதனாலதான் பிள்ளையாருக்கு உடைச்சோம், தேங்காவை உடைச்சோம் அப்படின்னா அந்த காரியம் உடனே வெற்றியாக அமையும். அதனால கேட்டேன் அப்படின்னா, பிள்ளையாரை வழிபாடு செய்வது வாழ்க்கையிலே வெற்றியை தரும். ஒவ்வொரு விதமான படிநிலை வளர்ச்சிகளை நமக்கு உறுதி செய்யும் பிள்ளையாரினுடைய வழிபாடு. சிவாய நமः.